ராசிக்கார நண்பர்களே, ரிஷபராசிக்காரங்க எப்போவுமே வாழ்க்கையில் கஷ்டம் மட்டுமே பட்டுட்ருக்காங்க அப்படின்னு அந்த ராசிக்காரங்க மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற எல்லாமே சொல்லுவாங்க. ரிஷபராசியில் பிறந்தவன் என்னடா வரம் வாங்கிட்டு வந்தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ரிஷபராசியில் பிறந்து கஷ்டத்தை அனுபவிச்சது மட்டும்தான் சார் மிச்சம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணிட்டுருக்கீங்களா? இது உங்களுக்கு தான். கடனில் மாட்டி தவிச்சிட்ருக்கீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு தான். இந்த ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் கஷ்டம், துரோகம், அதே மாதிரி நம்பிக்கை துரோகம், நிறைய விஷயங்களில் ஏமாத்துறதுக்குன்னு ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்னா உங்களை தான் கூப்பிட்டு ஏமாற்றிட்டு போவாங்க. அந்த மாதிரி ராசிக்காரர்கள் தான் இந்த ரிஷபராசிக்காரர்கள். இந்த ரிஷபராசிக்காரர்கள் அப்படிங்கிறது நிலைத்தன்மை, பொறுமை, அழகு, செல்வம், குடும்ப பாசம், இந்த மாதிரி சில முக்கியமான விஷயங்களுக்கு குறிக்கக்கூடிய ஒரு ராசியாக இந்த ராசி பார்க்கப்படுதுங்க. இந்த ராசியினுடைய அதிபதி சுக்கிரன். சார், சுக்கிரன் அதிபதியாக இருக்கிறார். சுக்கிரன் வாழ்க்கையில் ஒரு டைம் வந்தாவே எவ்வளோ லக்ஸுரியஸாக இருக்கலாம். ஆனால் இந்த ரிஷபராசியில் பொறுத்து படாத கஷ்டம் இல்லை சார். ஏன் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இயல்பாகவே கவர்ச்சி இருக்கும், கலை உணர்வு இருக்கும், பணத்தை சம்பாதிக்கக்கூடிய திறன் இருக்கும், வசதியாக வாழணும் அப்படிங்கிற எண்ணமும் ஆசையும் அதிகமாக இருக்கும். சார், ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சுக்கிரன் இருக்கிறாரு அப்படின்னா கவர்ச்சியை உருவாக்குறதுக்கு வழிவகுப்பார். அதே போல் கலைத்திறனை உருவாக்குவார். உங்களோட மைண்டில் ஒரு கலைத்திறனை உருவாக்கி கொடுப்பார். பணத்தை சம்பாதிக்கக்கூடிய திறனையும் உருவாக்கி கொடுப்பார். அதன் மூலமாக நம்ம லக்ஸூரியாக இருக்கலாமே தவிர மற்றபடி ஆட்டோமேட்டிக்காக அதெல்லாம் உருவாயிரும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுடைய கற்பனை தான். மற்ற ராசிக்காரனுக்கு அவனோட வாழ்நாளில் சுக்கிரன் தசாபதி வந்தால் தான் அவனுக்கு இந்த தசாபதி வேலை செய்யும் சுக்கிரன். ஆனால் இவன் பிறக்கும் போதே இந்த ராசியில் அதிபதி சுக்கிரனாக இருக்கார். ஸோ இவர்களுடைய ஒரு குணாதிசயம் அப்படின்னு பார்க்கும்போது வெளியில் அமைதியாக இருப்பாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே மிக ஆழமான சிந்தனை கொண்டவங்களாக இருப்பாங்க. யாரையும் எளிதில் நம்ப மாட்டாங்க. ஒரு முறை நம்பினா கடைசி வரைக்கும் உண்மையாக இருப்பாங்க. இந்த ரிஷபராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் மெதுவான முன்னேற்றம் இருக்கும், ஆனால் இவங்க அடையக்கூடிய உயரம் நிலைத்ததாக இருக்கும். இந்த ராசிக்காரர்கள் எப்பொழுதுமே ஒரு உன்னதமான ராசிக்காரர்களாக இருப்பாங்க. வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய ஒரு ராசிக்காரர்களாக இருப்பாங்க. ரிஷபராசிக்காரனுடைய வாழ்க்கை மெதுவான முன்னேற்றம் அப்படின்னாலும் உயரக்கூடிய, அதாவது எப்போயுமே உயர்ந்த ஒரு முன்னேற்றம் எப்பயும் இருக்கும் அப்படிங்கிறத மயில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுடைய நார்மலான குணாதிசயம் என்ன சார்? இதெல்லாம் எங்களுக்கே தெரியும் சார், குணாதிசயெல்லாம் வேண்டாம், டைரெக்டாக பாயிண்ட் வாங்க அப்படின்னா, இந்த குணாதிசயம் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இப்போ நான் சொல்கிறது பொருந்தும். இது நிறைய பேருக்கு தெரியாத விஷயம். ஏன் சார் குணாதிசயம்லாம் முன்னாடி சொல்கிறீங்க அப்படின்னா, இந்த குணாதிசயம் உங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் இது பொருந்தும். இல்லை அப்படின்னா உங்களோட ஜாதகத்தை நீங்கள் டேரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. இதிலே உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் நான் வச்சுருப்பேன். இந்த மாதிரி உங்களுக்கு இல்லை சார், இது காமனாக தான் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தனிப்படையாக ஜோதிடம் பார்த்துக்கோங்க. பிரபலமான ஜோதிட நம்பர் தான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இது உங்களுடைய தனிப்படையான உங்களுடைய ப்ரமோஷன் மாதிரி நீங்கள் எடுத்துட்டாலும் ஓகே. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் நீங்கள் பண்ணுங்கள். ஏன்னா இது ஒரு விவிஐபி ஜோதிடர். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஃபீஸஸ் இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி தான் அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி தான் பார்க்க முடியும். உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. மற்றபடி அது உங்களுடைய விருப்பம் தான். அது நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் எடுத்துட்டாலும் சரி, ப்ரமோஷன் எடுத்துட்டாலும் சரி, அது உங்களோட விருப்பம். இந்த ராசிக்காரர்கள் பொறுமை அதிகம். அப்படியா? அப்படி ஒன்றும் இல்லையே சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ராசிக்காரர்கள் எதுலாம் அவசரப்பட மாட்டாங்க. யோசித்து முடிவெடுக்கக்கூடிய திறன் அதிகம். ஆனால் சில சமயத்தில் உங்களுடைய யோசனை உங்களுக்கே ஒரு மாதிரி உங்கள் மேலே சந்தேகத்தை எழுப்பியிருக்கும். கும்பராசி, கும்ப பாசம் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கள்ல, இந்த மாதிரி கும்பராசியில் இருக்கிறவங்க நல்லா ரொம்ப இதாக இருப்பாங்க அப்படிம்பாங்களா, அது மாதிரி இந்த ரிஷபராசியில் இருக்கிறவங்களுக்கு குடும்பத்தின் மீது அதிக ஈர்ப்பும் பாசமும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். குடும்பத்திற்காக உயிரை கொடுக்க கூட தயங்க மாட்டாங்க. குடும்பத்தில் உங்களுடைய தாய் தந்தையர் அப்படின்னா நீங்கள் தான் ப்ளஸ்ஸு, அவங்களுக்கு நீங்கள் தான், உங்களுக்கு அவங்க தான். அதே போல் குடும்பத்தில் யாருக்காவது இருக்காங்கன்னா அவங்களுக்கு என்ன வேணுமோ அத்தனை நீங்கள் பண்ணுவீங்க. பிடிவாதம், ஒரு விஷயத்தில் முடிவெடுத்தால் அதை மாற்றுவது ரொம்பவும் கடினம், ரொம்ப கடினம். உங்களுக்கு இருக்க பிடிவாதம் தான் உங்களுக்கு ப்ளஸ்ஸு மைனஸ் எல்லாமே. உங்கள் ஒரு முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா அது மாற்றவே மாட்டீங்க. பணத்தை சேமிக்கக்கூடிய குணம், பணம் சம்பாதிக்கிறதுல சேமிப்பதுலேயும் திறமைசாலிகள் நீங்கள். அமைதியான குணம் உங்களுக்கு. வெளியில் சண்டையை விரும்ப மாட்டீங்க. எல்லையை மீறினா உங்கள் அளவுக்கு சண்டை போடுறதுக்கு ஆள் இல்லை. ஸோ கடுமையாக மாறுவீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு குணம் கொண்டு வைங்க நீங்கள். அன்பில் உண்மை இருக்கும், உறவுகளில் உண்மையாக இருப்பீங்க, ஏமாற்றத்தை தாங்க மாட்டீங்க. அழகுணர்வு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அழகான பொருட்கள், நல்ல வாழ்க்கை, வசதிகள், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் விரும்பக்கூடிய நபர்கள் இருப்பாங்கள்ல, அதில் நீங்களும் ஒன்று. ஒரு டிசிப்ளைன்டு பர்சன் இருப்பாங்களே, இதை டச் பண்ணாது, இப்படி பண்ணாது, இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி ஆள் நீங்கள். இவங்களுடைய நல்ல பண்புகள் என்ன தெரியுமா? நம்பிக்கைக்குரியவர்கள். உங்களை நம்பினா நீங்கள் ரொம்ப நம்பிக்கைக்குரியவர்களாக இருப்பீங்க. குடும்ப பொறுப்பு அதிகம். குடும்பத்தில் பொறுப்பு உங்களுக்கு ரொம்ப அதிகம். நண்பர்களை கைவிட மாட்டாங்க. நேர்மையான உழைப்பு, நிலையான முன்னேறும் திறன், ஆன்மீக நம்பிக்கை உங்களுக்கு அதிகம். பணத்தை உருவாக்கக்கூடிய திறன் அதிகம். உறவுகளை பாதுகாக்கக்கூடிய மனமும் உங்களுக்கு அதிகம். இது நிறைய ராசிகள்கிட்ட இல்லைங்க, நிறைய மனிதர்கள்ட்ட இல்லை. இதெல்லாம் ரேர் பீஸ்.
இந்த ரிஷபராசி ஒரு ரேர் பீஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ரேர் பீஸ் செட்டியார் அந்த இதில் சொல்லுவாங்க, சதுரங்க வேட்டையில் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நீங்கள் ஒரு ரேர் பீஸுங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் இதெல்லாம் கேட்குறது நல்லா இருக்குது சார், வாழ்க்கையில் போடுற கஷ்டத்தில் அதெல்லாம் சொல்ல முடியுமா அப்படின்னா, இந்த ராசிக்காரர்களுடைய பலவீனம் ஒன்று இருக்குதுங்க. அதுதான் நீங்கள் போடுற கஷ்டத்துக்கு காரணம். அதிகமான மனதில் வந்து இப்போ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அது அதிகமாக மைண்டில் வச்சுக்குவீங்களா, அதுதான் உங்களுடைய மிகப்பெரிய ஒரு மைனஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பிடிவாதம் காரணமாக உறவுகளில் பாதிக்கப்படுது. உறவுகள் பாதிக்கப்படுறதுக்கு காரணம் இந்த பிடிவாதமும் ஒன்று தான். யாரையும் முழுமையாக நம்பினா உடைந்து போவாங்க. தேவையில்லாமல் ஏன் முழுமையாக நம்புறீங்க, அதை ஃபஸ்ட்டு சரி பண்ணிக்கோங்க. மன அழுத்தத்தை வெளியில் காட்ட மாட்டாங்க. சில நேரங்களில் சோம்பேறித்தனம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஸோ அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருங்க. பழைய நினைவுகளை மறக்க முடியாது. அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, உங்களுடைய காதலாக இருக்கலாம், நட்பாக இருக்கலாம், சின்ன சின்ன விஷயங்களாக இருக்கலாம். அந்த மாதிரி பழைய நினைவுகளில் உங்களுடைய முக்கியமான நினைவுகளை மறக்கவே முடியாதுங்க. இதுவரை இவங்க அனுபவித்த துரோகங்கள் அப்படின்னு பார்த்தா, ரிஷபராசிக்காரர்களோட வாழ்க்கையில் மிக ஆழமான காயங்களை ஏற்படுத்திய நம்பிக்கை துரோகம் தான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. காதல் துரோகம், உண்மையான காதலித்த ஒருவர் திடீர்னு விலகி இருக்கலாம். ஸோ உண்மையாக காதலித்த ஒருவர் வந்து திடீர்னு விலகி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகங்க. குடும்பத்தில் மதிப்பு இல்லாமல் இருக்கும். தான் செய்த உதவிகளுக்கு மதிப்பு கிடைக்கல அப்படிங்கிற மனவேதனை உங்களுக்கு இருக்குங்க. அதாவது ஒரு விஷயத்தை நீ செஞ்சு அதுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லலைன்னா கூட பரவாயில்ல, திட்டாமல் இருந்தால் உங்களுக்கு நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல, அசிங்கப்படுத்தாமல் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படி இருக்கும்ல, அந்த மாதிரி விஷயம் தான் இருக்கும். இவங்களுக்கு குடும்பத்தில் மதிப்பு இல்லைனா கூட பரவாயில்லைங்க, நண்பர்களால் ஏமாற்றம் அதிகம். நெருங்கிய நண்பர்களால் பின்னால் பேசப்பட்ட அனுபவம் உங்களுக்கு ரொம்ப அதிகம். இது உண்மையாக இல்லையான்னு மட்டும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பண விஷயத்தில் துரோகம், கடன் கொடுத்து பணம் திரும்ப வராமல் போயிருக்கலாம், தொழிலில் துரோகம் ஏற்பட்டிருக்கும், கூட்டாளிகள் அல்லது நம்பியவர்களால் இழப்பு ஏற்பட்டிருக்கலாம். தற்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தா பண நெருக்கடி தான் உங்களுக்கு ஃபஸ்ட் பாயிண்ட்டாக வந்து நிற்கும். வருமானம் இருந்தாலும் சேமிக்க முடியாத நிலை, மனசோர்வு, எல்லாருக்காக வாழ்ந்தோம் யாரும் புரிந்து கொள்ளாத ஒரு உணர்வு இருக்கும் பார்த்திங்களா, அது ரொம்ப கடினமான ஒன்று, அது உங்களுக்கு இருக்குது. குடும்ப சண்டைகள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, சின்ன விஷயங்களுக்கு கூட பெரிய பிரச்சனையாக மாறும். லைட்டாக பேசியிருப்பீங்க, திடீர்னு கத்த ஆரம்பிச்சுவாங்க, இது சவுண்ட் விட ஆரம்பிச்சோம், என்னடா அது நார்மலாக தானடா பேசியிருந்தோம் அப்படின்னு உட்காந்து பேசும்போது உங்களுக்கு தோண ஆரம்பிக்கும். தொழிலில் குழப்பம் இருக்கும், வேலையில் திருப்தி இல்லாத ஒரு நிலை உங்களுக்கு இருக்குல்ல, அந்த விஷயம்லாம் ரொம்ப ஒரு மாதிரி கடினமாக உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி டென்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கும். உடல் நல பிரச்சனைகள்னு சொல்லுவாங்கள்ல, உடல் எடை, சோர்வு, கழுத்து மற்றும் தொண்டை சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். இவர்களுக்கு பிளாக் மேஜிக் வேலைலாம் செய்யுமா அப்படின்னு பார்த்தா, உங்களுக்கு லைஃப்பில் ஏதாவது இந்த மாதிரி யாராவது செஞ்சுருக்காங்களா அப்படின்னு பார்த்தா, ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆன்மீக பலம் உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த மன அழுத்தம் அதிகமாக இருக்கக்கூடிய காலங்களில் எதிர்மறை ஆற்றல்கள் தாக்கம் இருப்பது போல் உங்களுக்கு உணர முடியும். ஸோ எதுக்குமே வந்து அடிக்கடி கோயிலுக்கு போய்றது ரொம்ப நல்லது. உங்களுக்கு அப்படி ஏதாவது இருக்குது அப்படின்னா உங்களுக்கு சில அறிகுறிகள் காட்டி கொடுக்கும். திடீர் மனசோர்வு இருக்கும், காரணம் இல்லாத பயம் உங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வீட்டில் அடிக்கடி உங்களுக்கு ஏதாவது சண்டை இல்லை தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, வேலை தடை, காரணம் இல்லாமல் எக்ஸாம் அந்த இடத்துல வேலை தடை நடக்கும், ஏதோ ஒரு இன்சூரன்ஸ் இருந்திருக்கும்ல, அதே போல் வேலை தடை இருந்தாலும் பணம் கையில் தங்காத நிலையெல்லாம் உங்களுக்கு இருந்திருக்கும். இவை அனைத்துமே கண்டிப்பாக பிளாக் மேஜிக்கோட அர்த்தம் இல்லை அப்படிங்கிறத மைண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. பல நேரங்களில் மன அழுத்தம், பயம், சூழ்நிலை ஆகியவை கூட காரணமாக இருக்கலாம். இதுவும் ஒரு இன்சிடெண்ட்டாக இருந்திருக்கலாம், இதுவும் ஒரு காரணமாக கூட இருக்கலாம். அதை நீங்கள் செக் பண்ணிக்கிறது ரொம்பவே பெட்டர். ஆனால் ஆன்மீக ரீதியாக பாதுகாப்பு தேவைப்படலாம். அப்போனா இறை வழிபாடு, குலதெய்வ வழிபாடு கட்டாயம் அப்படிங்கிறத மைண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு கந்திஷ்டி இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ரிஷபராசிக்காரர்களோட வாழ்க்கையில் உயர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா கந்திஷ்டி அதிகமாக வரும் அப்படின்னு பலர் நம்புகிறாங்க. எப்போது அதிகமாக இருக்கும் அப்படின்னா, நீங்கள் புதிய வீடு கட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கும், 100% உங்களுக்கு இருக்கும். தொழில் வளர்ச்சி நேரத்தில், திருமண பேச்சு நடக்கக்கூடிய நேரத்தில், குழந்தை பிறந்த பிறகு, சமூகத்தில் உயர்வு கிடைக்கும் போது, இந்த பாயிண்ட்ஸ்லாம் உங்களோட லைஃப்பில் இப்போ நடந்திருக்கு அப்படின்னா தயவு செய்து உங்களோட திருஷ்டியை சரி பண்ணிக்கோங்க. திருஷ்டி நீங்கள் என்ன செய்யணும், வெள்ளிக்கிழமை தீபம் ஏற்றுங்க, துர்க்கை அம்மன் வழிபாடு பண்ணுங்கள், எலுமிச்சையை சுற்றி போடுங்க, வீட்டில் கற்பூரம் ஏற்றுங்க, நவகிரக வழிபாடு பண்ணுங்கள், ஏழைகளுக்கு அன்னதானம் கொடுங்க. இல்லை சார் இது எல்லாமே செஞ்சுமே பெருசாக இல்லை அப்படின்னா, உங்களுக்கு தேவை இருந்தது அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். குலதெய்வ கோயிலுக்கு ஃபஸ்ட்டு போயிட்டு வாங்க. கீழே இருக்கக்கூடிய நம்பர் வந்து ப்ரமோஷன் ஆக்டிவிட்டியில் நான் கொடுத்துருவோம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து அதுக்கு போய் பண்ணலாம். விவிஐபி ஜோதிடருடைய நம்பர் தான். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஃபீஸஸ் இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி தான் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் அப்பாயின்மெண்ட் கொடுத்து தான் பேசுவாங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து பயன்படுத்துங்க. அதே மாதிரி 2026 பிறந்தது வந்து தொழிலில் லாபம் கிடைக்கும் நிறைய வந்துருப்பீங்க. 2026 ரிஷபராசிக்காரர்களுக்கு மெதுவாக ஆனால் உறுதியான முன்னேற்றம் தரும். மெதுவாக தான் இருக்கும். 2026லேருந்தே உங்களுக்கு நிறைய சொல்லிட்டு வந்தாங்க. உங்களுக்கு பெருசாக என்ன அவுட்புட் தெரியல, ஒரு கேட் ஓப்பன் ஆகாத மாதிரியே தெரியுதுல்ல. உறுதியான ஒரு முன்னேற்றம் வருங்காலத்தில் தர இருக்குங்க. வேலை செய்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா பதவி உயர்வு வாய்ப்பு உண்டு, சம்பள உயர்வு வாய்ப்பு உண்டு, வெளிநாட்டு வாய்ப்பும் உண்டு.
பழைய பிரச்சனைகள் முடிவுக்கு வரும், புதிய பொறுப்புகள் உண்டாகும். ஸோ இது எல்லாமே வேலை செய்கிறவங்களுக்கு நடக்கும். அது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மிகவும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாகவே இது எல்லாமே அமையுது. ஏன்னா வேலை செய்கிறவங்களுக்கு பதவி உயர்வுங்கிறது ரொம்ப நாளாக எதிர்பார்த்து ஒன்றா இருக்கும். பதவி உயர்வு ஏற்பட்டால் ஆட்டோமேட்டிக் சம்பள உயர்வு ஏற்படுது. வெளிநாட்டுக்கு போகிற வாய்ப்புகளுக்கு ஏங்கினவங்களுக்கு மட்டும் இது வந்து நடக்கிறதான வாய்ப்புகள் உண்டு. பழைய பிரச்சனைகள் ரொம்ப நாளாக சால்வ் பண்ண முடியாதுன்னு நினச்ச பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரப்போகுது. புதிய பொறுப்புகள் அது உங்களுக்கு தலைவலியாக கூட மாறலாம். ஆனால் அந்த பொறுப்புகள் உங்களுக்கு நன்மை தரத்துக்கான வாய்ப்புகளும் உண்டு. அதே போல் தொழில் செய்கிறவங்களுக்கு வியாபாரம் விரிவடையுங்க. வியாபாரத்துக்காக நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த டைம் வந்து உங்களுக்கு ஒரு கை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக அமையும். நிலம் மற்றும் கட்டுமானம் மூலம் லாபம் உண்டாகும். பெண்கள் தொடர்பான தொழிலில் முன்னேற்றம் உண்டு. பெண்கள் தொடர்பான தொழில்னா என்ன சார்? பெண்கள் வந்து உங்களோட ஆஃபீஸில் அதிகமாக வேலை பார்க்குறாங்களா, உங்களுடைய தொழிலில் வேலை பார்க்குறாங்களா, ஒரு உணவு சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறீங்களா, நல்ல லாபம் உண்டாகிட்டு இருக்கும். டெய்லரிங்கு இந்த மாதிரி ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரி தொழில் ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நல்ல லாபம் இருக்கும். உணவு மற்றும் ஆடை தொழிலெலாம் நல்ல வளர்ச்சி இருக்குது அப்படின்னு உங்களோட ஜாதகத்திலே இருக்குது. உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்தையும் ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. அதே போல் பண வரவு அதிகமாக உண்டுங்க. நல்ல பலன்கள் இருக்குது பண வரவில். பழைய பணம் திரும்ப கிடைக்கும். சேமிப்பு அதிகரிக்கும். சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. தங்கம் சேரக்கூடிய யோகம் உண்டு. சார் கையில் காசு இல்லை, தங்க வைக்கிற வழிக்கு எங்கே வாங்குறது? தங்கம் சேர்ற நேரம் உண்டு. உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கடன் இருக்கும்போது கூட வீடு கட்டி போடலாம், கடன் இருக்கும்போது கூட நகை வாங்கி போடலாம். இது எல்லாமே டைம் இருந்தால் மட்டும் தான் வாங்க முடியும். கடன்லாம் மேட்டரே கிடையாது. ஸோ இதெல்லாம் டைம் நல்ல நேரம் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அமைஞ்சிக்கும். அதனால் நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை. அதே மாதிரி எதில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, யாருக்கும் ஜாமீனுக்கு நிற்க வேண்டாம். அதிக வட்டிக்கு கடன் தவிர்க்கணும். தேவையற்ற செலவுகளை குறைச்சே ஆகணும் அப்படிங்கிறது மைண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. திருமண வாழ்க்கை அப்படிங்கும்போது திருமணம் ஆகாதவர்கள்லேருந்து 2026 நல்ல திருமண யோகம் உண்டுங்க. குடும்ப சம்மதத்துடன் திருமணம் கண்டிப்பாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் 100% உண்டு. நல்ல வாழ்க்கை துணையை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் 100% இருக்குதுங்க. திருமணம் ஆனவர்களுக்கு பழைய சண்டைகள் குறையும். தேவையில்லாமல் சண்டையாக போய்ட்டுருக்கு சார் அப்படின்னா, திருச்செங்கோடில் இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர் ஆலயத்துக்கு போய்ட்டு வாங்க, ரொம்ப நல்லது. திருச்செங்கோடு, நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அப்படின்னு டைப் பண்ணுங்கள். அர்த்தநாரீஸ்வரர்னு டைப் பண்ணுங்கள். மேலே அந்த மலை மேலே ஒரு கோவில் இருக்கும், அந்த கோயிலுக்கு போய் வழிபட்டு வாங்க, ரொம்ப நல்லது. குடும்ப அமைதி அதிகரிக்கும். இணைவரின் ஆதரவு கிடைக்கும். அதாவது உங்களுடைய கணவரோ மனைவியோ அவங்களுடைய ஆதரவு கொஞ்சம் அதிகமாகும். அவங்களுக்கு பிடித்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் பண்ண ஆரம்பிப்பீங்க. இந்த கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு இருந்தீங்கன்னா அந்த மாற்றம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதே போல் எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, பிடிவாதத்தை குறைக்கணுங்க. பழைய விஷயங்களை மீண்டும் பேச வேண்டாம். அப்படிங்கிறத மைண்டில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. குழந்தைகளை பற்றிய பலன்கள் பார்க்கும்போது குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாக போகுது. கல்வியில் முன்னேற்றம் உண்டாக போகுது. குழந்தை வாக்கியம் கிடைக்கும். குழந்தைக்காக தவிச்சுட்டு இருந்தீங்க, மேல்மலையனூர் கோயில் போய்ட்டு வாங்க. திருவண்ணாமலை போய்ட்டு மேல்மலையனூர் கோயில் போய்ட்டு வாங்க. போய் வழிபட்டுட்டு பழனியில் கீழே திரு ஆவினங்குடி அப்படிங்கிற ஊர், திரு ஆவினங்குடி கீழே இருக்குது, அந்த படிக்கட்டுக்கு போகிற வழியிலே இருக்குது. ஸோ அங்கே வழிபட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு மேலே போய் வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா, பாலதண்டா இது மாதிரி வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது உண்டுங்க. அதே போல் வெளிநாட்டு கல்வி வாய்ப்பு உண்டு. அந்த டைம் அதை பயன்படுத்திக்கலாம். உடல் நலத்தில் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, சர்க்கரை அளவு எப்பயுமே கரெக்டாக வச்சுக்கோங்க. உடல் எடையை சரி பார்த்துக்கோங்க. கழுத்து வலியெல்லாம் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் இருக்குது அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் உண்மையான டைப் பண்ணுங்கள். தூக்கமின்மை கொஞ்சம் இருக்கும், மன அழுத்தமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து செஞ்சுக்கோங்க. அதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக வச்சுட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. செய்ய வேண்டியவே அப்படின்னா நடைப்பயிற்சி. டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுங்க, நடங்க, தியானம் பண்ணுங்கள், அதிக தண்ணி குடிங்க. இனிப்பை வந்து குறைச்சிக்கிறது ரொம்பவே நல்லது. சுகர் ஐட்டம்ஸும் கொஞ்சம் குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. காதல் வாழ்க்கையில் இருக்கிறவங்க ரிஷபராசிக்காரர்கள் காதலில் ஆழமாக இருப்பாங்க. 2026 பலன்கள்னு பார்க்கும்போது 2026 காதலுக்காக வெயிட் பண்ணுறது ரொம்ப அதிகம். 6 மாதம் ஆகுது சார், இன்னும் ஒன்றும் பெரிய இது கிடைக்கல சார் அப்படிங்கிறீங்க. பழைய காதல் மீண்டும் வரலாம். திருமணமாகும் காதல் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி உண்டு. உண்மையான உறவு உருவாகுங்க. எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது எந்தெந்த விஷயத்தில், கடந்த கால நினைவுகளில் வாழ வேண்டாம். அதே போல் யாரையும் சோதிக்க முயற்சிக்க வேண்டாம். ஸோ அதை மட்டும் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. குடும்ப வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும்போது வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் உண்டு. உறவினர்களோட இணக்கம் உண்டு. சொத்து பிரச்சனைகளில் நல்ல முடிவு உண்டு. தாய் வழியில் ஆதரவு உண்டுங்க. வெளிநாட்டு யோகம் அப்படின்னா வேலை காரணமாக வெளிநாடு போயிட்டு வருவீங்க. அது எல்லாருக்குமே பலிக்குமானா, வெளிநாட்டினுடைய யோகம் இருக்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கு இந்த ரிஷபராசியில் பலிக்கும். சார் ராசிக்காரர்கள் ரிஷபராசி தான் பலிக்குன்னா கட்டங்கள் முடிவு பண்ணும். ராசிக்காரர்கள் கிட்டத்தட்ட 12 கோடி பேர் இருக்காங்க இந்தியாவில் மட்டும். உங்களுக்கு லக்கினம் தசாபத்தி இதெல்லாம் வேறு இருக்குல்ல, அதெல்லாம் செக் பண்ணுமில்ல. ஸோ அதே போல் வெளிநாட்டு தொடர்பு மூலம் வருமானம் உண்டுங்க. விசா தடை நீங்குங்க. இதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து எச்சரிக்கையாக இருந்துக்குங்க, ரொம்பவே நல்லதுங்க. அடுத்த 12 நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாள் 1 மன அமைதி கிடைக்குங்க. நாள் 2 பண வரவு ஏற்படுங்க. அதுக்கு அடுத்த நாள் சிறிய குடும்ப சண்டை வரலாம். தொழிலில் நல்ல தகவல் வரும் அடுத்தடுத்த நாட்களில்.
பழைய நண்பர்கள் தொடர்பு கூட இந்த 12 நாட்கள் உங்களுக்கு கிடைக்குங்க. உடல் நலத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. தெய்வ அருள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். கண்டிப்பாக ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க. கடன் பிரச்சனை கொஞ்சம் குறையும், அதனால் கவலைப்பட தேவையில்ல. புதிய வாய்ப்புகள் வந்து கிடைக்குங்க. குடும்ப மகிழ்ச்சி உண்டாகுங்க. அதே மாதிரி பயணம் ஏற்படலாம், அதனால் நீங்கள் வந்து எதுக்குமே தயாராகவே இருங்க. நல்ல மாற்றங்கள் ஆரம்பமாகக்கூடிய ஒரு நாட்களாக இந்த 12 நாட்கள் உங்களுக்கு கண்டிப்பாக அமைய போகுதுங்க. தமிழ் புத்தாண்டு 2026 பிறந்ததுலேருந்து நிறைய ரிஷபராசிக்காரர்கள் வந்து நீங்கள் கேட்டுகிட்டே இருந்தீங்க, சார் இந்த தமிழ் புத்தாண்டுக்கான பலன்னு ஒன்று இருக்கும்ல, அதை சொல்லுங்கள் அப்படின்னா, இந்த தமிழ் புத்தாண்டில் ரிஷபராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் நிலைப்படுத்தக்கூடிய வருடமாக ஒன்று இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜை உருவாக்கணும் அப்படின்னு நீங்களாக ஒரு ஸ்டேபிளாக செட்டில் ஆகிறதுக்கு அப்படின்னு ஒன்று பண்ணுவீங்களா, அந்த மாதிரி ஒன்று இருக்குங்க. முக்கியமான பலன்கள்னு பார்க்கும்போது தொழிலில் உயர்வு உண்டு, பண சேமிப்பு உண்டு, குடும்ப அமைதி உண்டு, திருமண யோகம் உண்டு, குழந்தை பாக்கியம் உண்டு. இது எல்லாமே இந்த தமிழ் புத்தாண்டில் பராபர வருடத்தில் கண்டிப்பாக இது எல்லாமே உங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. எதுக்கு உங்களுக்கு சவாலாக இருக்குன்னா, அந்த மன அழுத்தத்துக்கு நீங்கள் சரியாகிறது ரொம்ப கொஞ்சம் இதாக தான் இருக்கும். அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லதுங்க. உடல் நலத்தில் ரொம்பவே கவனமாக இருக்கணுங்க. அதே மாதிரி உடல் நல கவலை கொஞ்சம் இருக்கிற வாய்ப்பு இருக்குது, அதை கொஞ்சம் பார்த்துருங்க. நெருங்கியவர்களால் ஏமாற்றம் உண்டு, ஸோ அதை மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. இந்த நெருங்கியவர்கள்ட்ட ஏமாற்றம்ங்கிறத மட்டும் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க. தெய்வத்தை வணங்கினா நல்லது. எந்த தெய்வத்தை வணங்கினா நல்லது? மகாலட்சுமி வணங்கினீங்க அப்படின்னா பண வரவு அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு. துர்க்கை அம்மன் வந்து திருஷ்டிக்கும் இந்த எதிர்மறை சக்திகளை நீக்கிறதுக்கும் பெரும்பாலும் பயன்படுத்தக்கூடிய ஒரு அம்மனாக இருப்பாங்க. அது இந்த டைமில் ரிஷபராசி கண்டிப்பாக உதவுதுங்க. பெருமாள் வழிபாடு குடும்ப அமைதி கிடைக்கும். சிவபெருமான் வழிபாடு மன அமைதி மற்றும் ஆரோக்கியம் கண்டிப்பாக உண்டுங்க. செய்ய வேண்டிய பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமையில் தீபம், சுக்கிரன் பலம் அதிகரிக்கும், பசு உணவளித்தல், அதாவது பாவ நிவர்த்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கு வந்து பசு உணவளிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அன்னதானம், பண தடையை நீக்கக்கூடியது இந்த அன்னதானம் தான், அதனால் அதை ட்ரை பண்ணிக்கணும்னா ரொம்ப நல்லதுங்க. நவகிரக வழிபாடு, கிரக தோஷங்கள் குறையக்கூடிய ஒரு நவகிரக வழிபாடு எந்த கோயிலுக்கு பண்ணிங்க அப்படின்னா சுற்றி வரும்போது பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. துளசி வழிபாடு வீட்டில் அமைதி அதிகரிக்குங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்குன்னு முன்னாடி சொல்லிட்டேன். யாரையும் முழுமையாக நம்பாதீங்க. பண விஷயத்தில் கவனமாக இருங்க. உடல் நலத்தை அலட்சியம் செய்ய வேண்டாம். குடும்ப உறவுகளை காப்பாற்றுங்க. தொழிலில் கூட்டாளிகளை கவனமாக தேர்வு செய்யுங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இதுதான் நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறது. வெளியில் அமைதியாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே 1000 போராட்டங்கள் நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய இந்த ரிஷபராசிக்காரர்கள் பல நேரங்களில் தங்களுடைய கஷ்டங்களை யாரிடமும் சொல்ல மாட்டாங்க. இவங்க வாழ்க்கையில் மெதுவான முன்னேற்றங்கள் உண்டுங்க. ஆனால் அவங்க அடையக்கூடிய உயரம் நிலையானதாக இருக்கும் அப்படிங்கிறது இந்த 2026 இவர்களுக்கு பழைய காயங்களை மறக்க வைக்கக்கூடிய ஒரு புதிய வாழ்க்கையினுடைய தொடக்கமாக வரும் அப்படிங்கிறத மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, கடந்த கஷ்டங்கள் குறையும், தொழிலில் உயர்வு கிடைக்கும், குடும்ப அமைதி அதிகரிக்கும், பண சேமிப்பு உருவாகும், நல்ல மனிதர்களுடைய வாழ்க்கை உருவாகும். அதே மாதிரி நல்ல மனிதர்கள் வந்து வாழ்க்கையில் புதுசாக வந்து ஆட் ஆகுவாங்க. மன அமைதி கிடைக்கக்கூடிய ஒரு காலம், தெய்வ அருள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ரிஷப ராசிக்காரர்களுக்கு நினைவில் வச்சுக்காங்க, வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு இந்த டைம் வந்து இந்த விஷயந்தான் வேண்டியதாக ஒன்று இருக்கும். உங்களை மெதுவாக செல்கிறார்கள் என்று பலர் நினைக்கலாம், ஆனால் நீங்கள் விழாமல் முன்னேறுகிறீர்கள் அப்படிங்கிறத மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. சார் என்ன சார் செந்தமிழில் சொல்கிறீங்க சார், நீங்கள் போகிறது ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்கீங்கன்னு நினைக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து ஒரு ஸ்டேபிளான நல்லா காங்க்ரீட்டை பேஸ்மெண்ட்டோடு போட்டு இது பண்ணிட்டு இருக்கிறீங்க, அதனால் கவலைப்பட தேவையில்ல. 2026 உங்கள் வாழ்க்கை நிலையான வெற்றியை உருவாக்கக்கூடிய வருடமாக இருக்கும் அப்படிங்கிறது மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, ஒரு 6 மாதம் தானே இருக்குது, அதுக்குள்ளே எப்படி சார் 2026 நீங்கள் பேஸ்மெண்ட் போடுறீங்க, 2027 அப்படியே படிப்படியாக நம்ம முன்னேறி வந்துட்டு இருக்கிறோம், அதுதான் மெயினுங்க. ஸோ அதனால் கவலைப்படாமல் இருங்க. ஸோ இனி வரக்கூடிய காலகட்டங்களில் நீங்கள் எப்போவுமே வந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சேனலை ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டிங்கன்னா ஃபாலோ, யூடியூப்பில் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆலும் கிளிக் பண்ணிக்கோங்க. கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு இப்போ நான் சொன்னதெல்லாம் உண்மையாக நடந்திருக்கா இல்லையா, இது எல்லாமே கரெக்டாக பொருந்தா இல்லையான்னு 100% கரெக்டாக இருக்கா இல்லையான்னு நீங்கள் வந்து பதிவிடுங்க. எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே. வேறு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கீழே வந்து நீங்கள் ஃபோன் பண்ணி பேசி தெரிஞ்சிக்கலாம். பிரபலமான ஜோதிட நம்பர் அட்வர்டைஸ்மெண்ட்காக தான் கொடுத்துருவோம், வேணும்னு பயன்படுத்திக்கலாம். நன்றி நண்பர்களே.